யாரு சொல்லுங்க? ஆமாம். முதல் நாள் சிலுவையில் இயேசு தொங்கும்போது, ஐயா எனக்காக உயிர விட்டீங்களேன்னு கதறிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு மதியானம் 3 மணியோட முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? அடக்க ஆராதனை முடிஞ்சு போச்சு. இப்போ சனிக்கிழமை 4 கால் ஜீவன், 2 கால் ஜீவன், ஒரு ஆடு ஒரு கோழி. எந்த கையில் இருக்கு? இந்த கையில் இருக்கு. இந்த கையில் என்ன இருக்கு? ஒரு பாட்டில் இருக்கு. அல்லேலூயா. இப்போ 3வது நாள் இயேசு சிலுவையை விட்டு கீழே இறங்கி அடக்கணும், உயிரோடு கூட வந்துட்டார். யாரை பார்க்க? உங்களையும் என்னையும் பார்க்க. அல்லேலூயா. இவன் வந்தா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போட்டுட்டு ஃபிளாட் ஆகி கிடக்குறான். ஆமேன். இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையா இருக்குது. ஆமேன். ஆனா இயேசு ஜீவிக்கிறார். எங்க ஜீவிக்கிறார்னா என் உள்ளத்துல ஜீவிக்கிறார். அல்லேலூயா. துன்பத்தில் எந்த நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்தன் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்தன் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல 2ஆய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது, அவர் தோட குஷ்டரோகி சொஸ்தமாயினான். செங்கடல் அவர் சொல்ல 2ஆய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது, அவர் தோட குஷ்டரோகி சொஸ்தமாயினான். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்தன் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் எந்த இடத்துல சொல்லப்படுகிறதோ, நான் ஒரு சில நேரங்களிலே தேவ சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறுகிறது உண்டு. ஆமேன். 2 நாளாக பார்த்தீங்கன்னா நைட்டு நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு சிலருக்கு தெரியும். ஐ தேங்க் காட் ஃபார் பிரதர் ரமேஷ் அண்ட் த ஃபேமிலி போலீஸ் ப்ரேயர் ஃபெலோஷிப். உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? வெள்ளப்பள்ளம் என்கிற இடத்துல போய் கிராம ஊழியை செய்ய போவோன்னு சொல்லி அந்த குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். மாத்திரமல்ல, என்னுடைய அன்பு பிள்ளைகள் தம்பி ஜான் சாமியலும் ஆலன் வந்திருக்கிறாங்க. தேங்க் காட் ஃபார் தம். தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு நன்றி. ஹல்லேலூயா. சரி, வேதாளம் பாதாளம் எல்லாவற்றையும் ஜெயித்த ஜீவனுள்ள நாமம் அது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழகா அன்பு மகள் சொன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க, என் பையன் கொஞ்ச நாளாக ரன்னிங் ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரு ஸ்டேடியமை போய் பார்க்குறதுக்கு நமக்கே பயமாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய குரூப் ஓட்டத்தை ஆரம்பிக்கும். கொஞ்ச நாளில் நம்ம கவனிப்போம் நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு. எனக்கு சுத்தமாக என்ன நம்பிக்கையே இல்லைன்னா, என் சன் என்ன பண்ண மாட்டான், என் மகன் வருகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் பேஸ்கெட் பால் பிளேயர் அவன். ஆனால் நான் ரன்னிங் ரேஸ் ஓடுறேன் டேடின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னா. என் மனைவி சொன்னா, சரி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி எங்கேயாவது நீங்கள் அவனுக்கு தெரிகிற மாதிரி நின்று கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. அப்போ நான் சொன்னேன், டேடி இந்த இடத்துல நிற்கிறேன், நீ கிராஸ் பண்ணி போகும்போது நான் அவனை என்கரேஜ் பண்ணுறேன் நான். ஆனால் எனக்கு உண்மையில நான் சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கையே இல்லை. திடீர்னு பார்க்குறேன், முதல்ல ஒரு 20 பேரை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு, பரவாயில்ல 60 பேர் ஓடுற இடத்துல நம்மளால் எங்கே வராரு, ஒரு 20 பேருக்கு முன்னாடி வராருன்னு. இன்னும் கொஞ்சம் கவனிச்சுட்டே இருந்தேன். அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 10 பேருக்குள்ளே வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, பரவாயில்ல உற்சாகமாக தான் ஓடுறான் போல தெரியுது, எப்படியும் வந்துடுவான் அப்படின்னு. அதாவது செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுறாங்க. 1 2 அங்கே பெரிய எல்இடியில் செகண்ட்ஸ் போகும். ஒரு 15 செகண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நான் வச்சுருக்கேன்.
அங்கே வந்து ஒரு 6 கேமராஸில் வந்து அந்த பின்னாடி இருந்து வரவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து வரவங்களை என்ன பண்ண மாட்டாங்க, ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 15 செகண்டுக்குள்ளே என்ன பண்ணுறான்னா அந்த 6 பேரில் 4 பேரை ஓவர்டேக் எடுக்கிறான். அல்லேலூயா. பக்கத்தில் வந்தோடனே நான் கத்துறேன், எமிழ் 2வது வந்துரு 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 எமிழ் எமிழ் அப்படின்றேன். பார்த்தா செகண்ட் வந்துட்டாங்க. அல்லேலூயா. அதாவது ஆரம்பத்துல இருந்து நான் இப்போ என்ன யோசிச்சு பார்க்குறேன்னா, அவன் களத்தில் போய் நிற்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறானுங்களே, நம்ம பிள்ளை எப்படி வரும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஆனால் அவன் முன்னேறி செல்ல முன்னேறி செல்ல முன்னேறி செல்ல எனக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை முன்னேறி செல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். காரணம், அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவர் தான் நம்மளை என்கரேஜ் பண்றாரு. உன்னை நான் என்கரேஜ் பண்றேன், நீ முன்னேறி வா. ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம என்னைக்கோ பின்னடைவில் போய் எங்கேயோ கடந்திருக்க வேண்டிய நம்மை இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய டிராவல்ல 4 மணிக்கு நான் எப்பயும் அலாரம் வச்சிருப்பேன். 4 மணிக்கு ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்திட்டே வந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க மாத்திரம் உயிரோடு கூட எழுந்திருக்காவிட்டால், பவுல் சொல்றாரு, எங்களுடைய பிரசங்கமும் என்னது, வேஸ்ட். கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு இருந்திருக்குமா? இருந்திருக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. ஆகிலும் அவர் உயிரோடு கூட எழுந்தபடியினாலே இன்றைக்கு இயேசுவை நம்ம உயர்த்தி கொண்டு வருகிறோம். ஆமென். இந்த ஒரு கவியை மாத்திரம் பாடி கர்த்தருடைய செய்திக்கு நான் வேகமாய் போக விரும்புகிறேன். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள நாமம் அது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்தில். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ரபா ஷகதடன மௌரபசி. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பக்தன் அருமையா எழுதியிருக்கிறாரு, அந்த நாமத்திலே நாமும் வென்றிடுவோம். ஹல்லேலூயா. எனக்கு சில நேரங்களில் இந்த வேத பகுதி மரண வீட்டில் இந்த பகுதியை வாசிப்பாங்க. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையானது நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை போல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இன்றைக்கு நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. இன்னைக்கு நான் தேவ செய்திக்காக காத்திருந்த பொழுது
ஆண்டவர் எனக்கு 2 வித்தியாசமான வார்த்தைகளை கொடுத்தார். ஒன்று உயிர்த்தெழுதலின் சாயல், ஆமென். மற்றொன்று உயிர்த்தெழுதலின் வல்லமை. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் உயிர்த்தெழுதலுக்கான சாயல் ஒன்று உண்டு, உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று நமக்கு ஒன்று உண்டு. ஆமென். எல்லா திருச்சபைகளிலும் பேசப்படுகிறத போல அவர் அங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், எனக்கும் பேச தெரியும். ஆமென். இந்த வார்த்தை இன்னைக்கு இந்த வருஷம் அதிகமா இந்த வார்த்தையை பார்க்கிறேன். அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடி என்னது உயிர்த்தெழுந்தார். எல்லா இமேஜ்லையும் எல்லா மினிஸ்ட்ரிஸ்லயும் இந்த வார்த்தையை நான் அதிகமாய் பார்க்கிறேன். என்னன்னு தெரியல, கர்த்தர் இந்த வருஷத்துல பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் ஆவியில கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தோடு நேரடியாக ஆவிக்குரிய வியாக்கியானங்களை கர்த்தர் இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசும்படி, ஏதோ எல்லா ஞாயிற்றுக்கிழமை போல இல்லை, ஒருவேளை எல்லா ஞாயிற்றுக்களையும் நமக்கு உயிர்த்தெழுந்த நாளாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த வல்லமையை, அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நானும் உயிர்த்தெழுந்த அந்த சாயலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நானும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக கர்த்தர் என்னையும் மாற்றுங்க, மறுரூபப்படுத்துங்க. தகப்பனே, வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின இயேசுவின் சுவிசேஷத்தின்படி மத்தேயு 28வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின முதல் வார்த்தை. ஒவ்வொரு சுவிசேஷ பகுதிகளிலும் ஒவ்வொரு முதல் வார்த்தைகளிலே வித்தியாசம் இருக்கும். முதல் வார்த்தை, அதாவது பிரதானமாய் சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு உயிரோடு கூட எழுந்ததற்கு பிறகு மரியாளை சந்தித்த மகதலேனா மரியாளை சந்தித்து அவளிடத்தில் பேசின ஒரு பகுதி பிரதானமாய் சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இயேசுவை ஒரு தோட்டக்காரன் என்று அவள் நினைத்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை வைத்தது எங்கே என்று நீர் அறிந்திருக்கிறீரா என்று இயேசுவினிடத்தில் பேசின ஒரு பகுதி பிரதானமாய் எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு வார்த்தை. ஆகிலும் இன்றைக்கு மத்தேயு எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 28வது அதிகாரம் 9வது வேத வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கிற போது, இயேசு உயிரோடு கூட எழுந்ததை அவர்களுடைய சீஷர்களுக்கு அறிவிக்கிற போகிற போது, இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு, இயேசு தாமே அவரே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சீஷர்களை பார்த்து அவரை சந்திக்க வந்த அவர்களுக்கு அவர் எதிர்பட்டு அவர் தாமே அவர்களை வாழ்க என்று ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எங்க வாழ்க கோஷம், எங்க வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுவாங்க சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே இடம், எவனாவது கொடி பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே பின்னாடி ஒரு கூட்டம் கிளம்பிடும். என்னத்துக்கு? அதுக்கு ஆப்போசிட்லேயும் இன்னொரு கூட்டம் இருக்கும். அது என்ன கூட்டம் சொல்லுங்க? ஒளிக. அல்லேலூயா. நீ வாழ்கன்னா இன்னொருத்த என்ன சொல்லுவான்? ஒளிகன்னுவான். நீ ஒளிகன்னா இன்னொருத்த என்ன சொல்லுவான்? ஆமாம். அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் நான் சில நேரத்தில் யோசிச்சு பார்ப்பேன், வேதத்தோடு கூட உலகத்தின் முறைமையை கவனித்து பார்ப்பீர்களானால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவர்களை பார்த்து வாழ்த்துதல், நான் சில நேரத்தில் வாழ்த்துதலை ரொம்ப விரும்புவேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஒரு பட்டணத்துக்குள்ளே நீ போகும்போது நீ அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன சொல்லணும்? சமாதானத்தின் வாழ்த்துக்கள், சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லணும். சமாதானத்திற்கு பாத்திரவான் அங்கே இருந்தால் நீ சொல்கிற வாழ்த்து என்ன பண்ணும்? அவனுக்கு போகும். சமாதானத்திற்கான பாத்திரவான் அங்கே இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வாங்கிட்டு என்ன வந்துருன்ட்டாரு? திரும்ப வந்துடும். அப்போ வாழ்த்துதல் எதற்காக? இந்த வாழ்த்துதல்னா இந்த நாளை யாருமே எதிர்பார்க்காத சில மாறுதலான ஒரு காரியம். ஒருவேளை நான் இன்னைக்கு என்னுடைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன ஷார்ட் செர்மன் கொடுத்துருப்பேன். அதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த நற்செய்தி, அதாவது தேவ தூதர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது எல்லா ஜனத்திற்கும் ஒரு நற்செய்தி அப்படின்னு வந்து அறிவிக்கிறதற்கு வந்தாங்க. ஆனால் இந்த அறிவிப்பானது இந்த விதத்தில் சொல்லப்படலை. ஆனால் உண்மையான நற்செய்தி என்ன அப்படின்னா, இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா.
இது எப்படின்னா, ஒரு பக்கத்துல நடுக்கத்தை கொண்டு வந்தது, மற்றொரு பக்கத்துல பயத்தை கொண்டு வந்தது. சீஷர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கலக்கம், யாருக்குமே ஆவியில் என்ன இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. திறக்கப்பட்டிருக்கிற கல்லறை அல்லது இயேசு அந்த இடத்துல இல்லை. ஒருவர் சொல்றாங்க, இயேசுவை வச்ச இடத்த போய் பார்த்தாங்க, இல்லைன்னு செய்தியை சொல்றாங்க. அப்போ இவர்கள் எல்லாரும் அங்க போய் பார்க்கணும்னு போகும் பொழுது இவர்களுக்கு அவர் எதிர்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை வாழ்த்தினார், தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் யாவரும் வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப இந்த ரெண்டு காரியத்தை ரொம்ப சுருக்கமா, ஒன்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். ஒருவேளை இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் எதை அதிகமாய் குறிப்பிடுகிறது என்று சொன்னால், ஞானஸ்தானத்தை குறித்து அதிகமாய் பேசப்படுகிற ஒரு அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். ஒருவேளை இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருக்கு சித்தமானால் அல்ல, உங்களுக்கு ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை, ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தை என்ன பண்ணுங்க, கட்டாயம் ஒரு தடவை பொறுமையா எல்லா நிதானத்தோடும் வாசியுங்கள். 23 வசனங்கள் இருக்கிறது. இதில் ஒரு சில வசனங்களை நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்கலாம். சரி, முதல் வசனத்திலிருந்து நான் குறிப்பிட வேண்டிய வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். 5வது வசனம் தான் கீ வேர்சஸ். ஆகையால் என்ன சொல்லுவோம்? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்திருக்கலாம் என்று சொல்லலாமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலைத்திருக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைத்திருப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? எல்லாரும் ஒருவேளை அந்த நாட்களில் இருந்த ஞானஸ்தானம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்காக பேசப்படுகிற வார்த்தைகளாக இருக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்கள் பெற்ற அந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார், எழுப்பப்பட்டதை போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஒருவன் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எங்க பண்றான்? உள்ள போய் அவரை முக்குறோம். அதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா, கிறிஸ்துவோடு கூட நம்ம மரித்து எதற்கு சமயான அடக்கம் பண்ணப்பட்டதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. இப்ப இந்த 5வது வசனத்தை கவனிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அல்லேலூயா. நான் சற்று யோசிச்சு பார்த்தேன். அதாவது இன்றைக்கு உயிர்த்தெழுதல் அப்படின்ற வார்த்தைக்கு எப்படிப்பட்ட வியாக்கியானங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? இயேசு உயிரோடு கூட எழுந்துட்டார். ஆக மொத்தம் பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் உண்டு, அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை ஒரு செலிப்ரேஷனா அல்லது இதோட நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் இன்டென்ஷனை நம்ம முடிச்சுக்கிறோம். ஆனால் ஒரு ஞானஸ்தானத்தை குறித்தோ அல்லது பாவத்திற்கு இனி நாம் உட்படாமல் இருக்க வேண்டும் என்பதை குறித்தோ வேதம் சொல்லுகிறது. அந்த சாயலை, அதாவது அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அல்லது பெற்றிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம் நம்மையே இந்த ஓய்வு நாளிலே, இந்த பரிசுத்தமான உயிர்த்தெழுந்த அந்த நல்நாளிலே நீங்களும் நானும் நமக்குள்ளாக ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். நீங்களும் நானும் அந்த சாயலை நம்ம தரித்திருக்கிறோமா? அந்த சாயலை நம்ம பெற்றிருக்கிறோமா? அல்லேலூயா. ஒருவேளை நான் இப்படி சொல்றேன், அந்த சாயலை நம்ம தரித்திருந்தாலோ அது பெற்றிருந்தாலோ பாவத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? உட்பட முடியாது. கடந்த 40 நாட்களாக சிலுவை தியான கூட்டங்கள் என்னுடைய பிரேயர் சென்டர்ல நடந்துச்சு. அப்ப ஒரு தேவ மனிதன் ஒரு கேள்வியை கேட்டார். ஒவ்வொரு கம்யூனியன் சர்வீஸ்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்கள் இருதயத்தில் நீங்கள் நினைக்கிற காரியம் என்ன? ஒவ்வொரு திருவிருந்தில் நீங்கள் பங்கு பெறும்போது உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்ன நினைத்து போய் கம்யூனியன் சர்வீஸில் திருவிருந்தில் பங்கு பெறுறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு 2-3 பேர் சொல்லுங்கள். நீங்கள் கம்யூனியன் சர்வீஸ்க்கு வரீங்க, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற
சரீரம் இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம்னு சொல்லும்போது மனசில் என்ன நினைப்பீங்க? ஆண்டவரே வாரம் வாரம் இதைத்தான் நினைக்கிறேன், மாதம் மாதம் என்ன பண்ணுறேன், போன மாதமும் இதை நினச்சிட்டு தான் வந்தேன், ஆனால் ஃபெயிலு. அல்லேலூயா. இந்த வருஷமும் இந்த மாதமும் என்ன பண்ணுறேன், இதை நினச்சிட்டு தான் வரேன், அப்பையும் ஃபெயிலு. நான் எப்போ தான் பாஸ் ஆகிறது, எப்போ தான் நான் இந்த நிலைமையை விட்டு என்ன பண்ணுறது? அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் நானும் அந்த உயிர்த்தெழுதலுக்குரிய சாயல்ல நம்ம என்ன பண்ணலை, இன்னும் இணைக்கப்படவில்லை. இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே முதல் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நம்ம என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலைத்திருக்கலாம் என்று சொல்லுவோம்னா அது கூடாது. அப்போ உயிர்த்தெழுதலின் சாயல் எதை குறிப்பிடுகிறது? அவருடைய கிருபையினாலே இனி நாங்கள் பாவத்துக்கு உட்படாம. எனக்கு இந்த ஜெபம் ரொம்ப பிடிக்கும். பாவியா, அதாவது 2 பேர் ஜெபிச்ச ஜெபத்தில் ஆயக்காரனுடைய ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே பாவியாகிய என் மேல கிருபையாயிரு. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடியே அவன் அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள சாயலை அவன் பெற்றிருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறனா, என்ன இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதலுக்குரிய சாயல்ல நான் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். மற்றும் ஒரு பகுதியை கூட போவோம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு, அதாவது பிலிப்புக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் தன்னுடைய அனுபவங்களை குறித்து அவர் பேசுகிற காரியத்தை சற்று கவனித்து பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்தில் அவருடைய பாடுகள் அல்லது மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தை என்ன என்பதை நம்ம வாசிக்கலாம். அதாவது 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்படி நாம் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும். இங்க என்ன சொல்றாரு தெரியுமா? இப்படி நான் அவரை குறித்து அவர் பேசுகிறார். இப்படி நான் அவரையும், அதாவது இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும். அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் பவுலை பயன்படுத்தினார்னா வெறும் சாயலோடு மாத்திரமல்ல, அவருடைய சாயல் மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. இன்றைக்கு நமக்குள்ளாக இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை மிக மிக அவசியம். அப்ப இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து தொடர்ந்து அவர் பேசும்போது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு. அப்ப ஒரு 3 காரியம்: இயேசுவை, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிந்து கொள்ளுகிறதற்கு செய்த காரியம் என்ன? அவருடைய மரணத்திற்கு ஒப்பான நான் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பவுல் என்ன சொல்றாரு, நான் என்ன பண்ணணும்னா அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் அடைவது. எப்படியாகிலும் நான், அதாவது இந்த வார்த்தை நான் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி பல விதங்களில் யோசித்து பார்த்தேன். அதாவது எனக்கு ஒரு ரூட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்படி போய் நான் என்ன பண்ணுவேன், அதை நான் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றார். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, எப்படியாகிலும் நான், எனக்கு ஒரு நோக்கம் உண்டு, எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. நான் கிறிஸ்துவினுடைய சாயலாக அல்லது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக, அல்லது அவருடைய மரணத்திற்குள்ளாக நானும் மரணத்திற்குள்ளாகி, எப்படியாகிலும் அவருடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. அல்லேலூயா. இந்த தகுதியை ஒரு நாள் நம்ம பெற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சது உண்டா? அதாவது விசுவாசத்தின்படி நம்ம எல்லாரும் உயிர் தெழுந்துருவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கு. நான் எப்படினாலும் என்ன பண்ணுவேன். ஆனா கிரியைகளின் படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிப்போம். நம்ம விசுவாசத்தின்படி நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் உயிர் தெழுந்துடலாம். ஆனால் உன் கிரியைகளின்படி உயிர் தெழுவ அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு கம்யூனியன் சர்வீஸ் வரும்போது கேட்பான், ஆண்டவரே எப்படியாகலும் என் கிரியையில் கொஞ்சம் எண்ணத்தை கொண்டு வாங்க, மாற்றத்தை கொண்டு வாங்க. அல்லேலூயா. அதையும் அதில் ஒரு கமா தான் இருக்கு. 11வது வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாய் எண்ணினேன். அப்ப
அவருடைய இயேசு கிறிஸ்துவை நான் அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளணும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தோடு கூட நானும் இணைக்கப்படணும்னா எப்படியாகிலும் ஒரு 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 மகிமையுள்ள ஒரு அப்போஸ்தலன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் அப்படின்னா நீங்களும் நானும் என்ன சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. எப்படியாலும் நான் போயிடுவேன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. எப்படியாகிலும் நான் அவருடைய மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதற்கு நான் தகுதியாகும்படிக்கு இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். லாசரு மரித்து போனார். ஆண்டவர் எத்தனை நாள் கழிச்சு வந்தாரு? 4வது நாள் வராரு. வந்த உடனே மார்த்தாள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு, உன் சகோதரன் உயிர் தெழுந்து இருப்பான். அவ என்ன சொன்ன தெரியுமா? எனக்கு தெரியாதா அது? எனக்கும் தான் தெரியும், என் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். கடைசி நாள் என்னன்னா, உயிர் தெழுகிறதற்கும் கடைசி ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் என்ன தெரியுமா? வெள்ளை சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்துருப்பார். நீங்கள்லாம் நியாய தீர்ப்புக்கு வர வேண்டிய ஒரு நாள். அல்லேலூயா. நீங்கள்லாம் மாத்திரம் சொல்ல முடியாது, நானும் என்ன பண்ணோம், அந்த லைனில் வந்து அவனுடைய வரிசையில் என்ன பண்ணணும், நிற்கணும். அந்த டே ஒன்று இருக்கு. அது வந்து என்னன்னா, அந்த நாளில் ஆண்டவர் எல்லாரையும் சமுத்திரத்தில் செத்தவன் அது ஒரு கணக்கை கொடுக்குமா. எல்லாரும் எந்திரிச்சு எங்கே போங்க, உயிர் தெழுந்து அங்கே லைனில் போய் நில்லுங்க. அப்போ உயிர் தெழுதல்னு ஒரு நாள் இருக்கும். அன்னைக்கு என் சகோதரன் என்ன பண்ணுவான், உயிரோடு கூட தான் எழுந்திருப்பான்னு. அப்புறம் கொஞ்சம் விசுவாசத்தின்றார். என்ன நான் பேசுறது உனக்கு புரியலையா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், இன்றைக்கு தான் காண்பாய். அல்லேலூயா. இவங்களுடைய விசுவாசம் என்ன? ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரனாகிய லாசர் என்ன பண்ணிருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். இந்த இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா அவன் மரித்திருக்க மாட்டான். சரி, அடுத்தடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போறாரு. அடுத்து யார் வரா? மரியாள் ஓடி வருகிறாள். அவளும் அதே ஸ்டேட்மெண்ட் தான். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்னு. அங்கே கொஞ்சம் அடிஷ்னலான வார்த்தை இருக்கு. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் சகோதரிகள் அழுகிறதையும் இயேசு கண்டு ஆவியிலே கலங்கி அவர்களோடு அவர் கண்ணீர் விட்டு, லாசருவை எங்கே வச்சிங்க, எந்த கல்லறையில் வச்சிங்க, வாங்க போலான்றார். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள்களும் எப்படி அதிகாலமே எழுந்து இயேசுவின் கல்லறைக்கு போனாங்களோ, இந்த மாதிரி இயேசுவும் மார்த்தாளும் மரியாளும் அந்த இடத்துல இருக்கிற எல்லா கூட்ட ஜனத்தாரும் எங்கே போயிட்டாங்க? இப்போ நம்ம எல்லாரும் கல்லறைக்கு தான் போகணும் போல தெரியுது, நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்தா. அல்லேலூயா. அங்கே போய் சொல்கிறாரு, எதை புரட்டுன்றாரு, எதை நவுட்டுங்கன்றாரு, கல்லை எடுங்கன்றாரு. சில நேரத்தில் நம்ம பழக்கமே அதுதான். சில நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கே டீச் பண்ணுற ஆள் நம்ம. அல்லேலூயா. நம்மெல்லாம் சாதாரணமான ஆளே கிடையவே கிடையாது. அவர் திறனா நீங்கள் என்ன பண்ணணும், திறக்கணும். அவர் சொல்கிறான், ஆண்டவரே இன்னையோட சேர்த்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. திறந்தா என்ன ஆகும்? ஆமாம், அவருக்கு தெரியாது அவர் வந்தது என்னன்றது அவருக்கு தெரியும். சில நேரங்களிலே அதன் வழியாய் நம்ம கடந்து போகணும். சில நேரங்களில் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ணுகிறதற்கு சில ரைட் டைம் ஆண்டவர் வச்சிருப்பார். ஒருவேளை நான் இப்படி சொல்றேன், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையை கர்த்தர் அதற்குள்ளாக அனுப்பி ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனுடைய காரியத்தை இன்றைக்கு நம்ம பேசணும்னா நமக்கு ஒரு பெரிய நேரத்தை உள்ள கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவரே, நான் அவர்களை நேசிக்கிறதை எல்லாருடைய கண்கள் காணும்படிக்கு நீங்க என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறீங்க என்பதை சுற்றி நிற்கிற இந்த ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படிக்கு இப்பொழுது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி உரத்த சத்தமாய், லாசருவே நீ வெளியே வா என்று ஆண்டவர் கூப்பிட்டார். எதுக்கு காது கேட்டுச்சு? 4 நாளைக்கு முன்னாடி அடக்கம் பண்ணப்பட்ட மரித்த சரீரத்திற்கு என்ன கேட்டுச்சு? காது கேட்டுச்சு. அல்லேலூயா. காது கேட்டுச்சுன்றதை காட்டிலும் இன்னொரு வார்த்தை என்னன்னா, அந்த ஜீவன் அந்த சரீரத்திற்குள்ளாக மீண்டுமாய் அனுப்பப்பட்டது. அது உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
யவீரனுடைய மகள் மரித்து போனாள். அங்க அழுது கொண்டிருக்கிறார்கள். அங்க சந்ததம் பாடிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வெளியே போன ஆண்டவர் அனுப்பி அங்க உள்ள போய் அந்த சிறு பிள்ளையினுடைய கையை பிடித்து அவர் எழுந்திரு என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவளுடைய உயிர் அவளுக்குள் திரும்ப வந்தது. அல்லேலூயா. ரோமர் 8:11 சொல்லுகிறது, கிறிஸ்து மரித்தார். மரித்தார் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார், ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய தலையை சாய்த்தார், அவர் மரித்தார். ஆனா ரோமர் 8:11 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:11 ஒரு விஷயம் வாசிக்கலாமா? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. கிறிஸ்துவை, என்ன கிறிஸ்துவை எப்படி இருக்கு? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். இந்த உயிர்த்தெழுதல் என்று நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்காகவோ அல்லது ஒரு நாளை நினைவு கூறுகிறதற்காகவோ அல்ல. நம்முடைய சரீரங்களிலே ஒவ்வொரு நாளும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம பெற்று அனுபவிக்கணும். அதனால தான் 2 வார்த்தை இப்படி சொல்லு. ஒன்று, அதனுடைய சாயலோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். மற்றொன்று, அந்த வல்லமைக்காக நான் என்ன சொல்றேன்னா, பாருங்க, பவுலுடைய உபத்திரவங்களை குறித்து சொல்றதுக்கான இதே கிடையாது. ஆனா அதனுடைய பிரதான தரிசனம் என்ன, அதனுடைய பிரதான நோக்கம் என்ன, நான் பாடுபடுகிறதற்கான நோக்கம் என்ன? ஒரு பக்கம் சுவிசேஷம், ஒரு பக்கம் ஆத்ம பாரம், ஒரு பக்கம் கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றணும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவர் நரகத்துக்கு போயிட்டாருன்னா, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ? அல்லேலூயா. அந்த பெருங்கூட்டத்திற்கு வேதத்திலும் ஆதாரம் உண்டு. போய் சொன்னாங்க, ஆண்டவரே உங்க நாமத்தினால நாங்க என்ன துரத்தினோம்? பிசாசை துரத்தினோம், உங்க நாமத்தினாலே இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னாங்க. அவர் சொல்றாரு, நீ செஞ்சது பூரா அக்கிரமம். அல்லேலூயா. செஞ்சதெல்லாம் என்னது? அக்கிரம செய்கைக்காரரே, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை விட்டு என்ன பண்ணுங்க. ஆனா அவங்க சொன்னது என்னது? நாங்க என்ன செஞ்சோம்? நாங்க ஊழியம் செஞ்சோம் அப்படின்னா. அவர்கள் ஏன் அந்த உயிர்த்தெழுதலில் அவர்களால் பங்கு பெற முடியவில்லை? ஏன் அந்த உயிர்த்தெழுந்த சாயல் அவர்களுக்கு கிடைக்கவில்லை? ஏன் அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் அக்கிரமம் என்று சொல்லப்பட்டது? இன்னைக்கு நமக்கு என்னன்னா, நமக்கு ஒரு பேனர் கொடுக்கப்பட்டுருச்சு. நம்ம எல்லாம் யாருன்னா கிறிஸ்துவர்கள். அல்லேலூயா. ஆனா இந்த உயிர்த்தெழுதலுடைய சாயலையும் இந்த உயிர்த்தெழுதலுக்குரிய வல்லமையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்ததே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு முழுமையாய் நம்மளை அர்ப்பணிப்போம். ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்த நோக்கம் உங்களுக்குள்ளாக, அதாவது ஆவிக்குரிய விதத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் மரித்து போய் இருக்குதோ, ஒருவேளை நான் சில நேரங்களில் வெளிப்பாடு கிடைத்த பிறகும் கூட, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வெளிப்பாடு கிடைத்த ஒரு சீஷர்னா பேதுருட்ட ஆண்டவர் அழகாக சொல்லிட்டாரு, இன்று இரவு சேவல் கூவுறதற்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிடுவ? எனக்கு தெரிஞ்சு இப்படி டைரக்ட் ரெவலேஷன், ஒரு மனுஷனை கூப்பிட்டு இதாண்டா உன் நிலைமை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னதற்கு பிறகு அதை நிறைவேற்றுகிற நேரம் வரைக்கும் அவனுக்கு என்ன தெரியல? ஆண்டவர் இதைத்தானே சொன்னாருன்னு தெரியல. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, உடனே 3வது முறை மறுதளித்தோடனே என்ன ஆயிடுச்சான்? சேவல் கூவிட்டு. அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. 1 2 3 அது என்னாச்சு? கொக்கர கோன்னொடனே அப்போ தான் தெரியுது ஆண்டவர் எதை வச்சு சொன்னார். சொன்னாரே, வெளியில் போய் மனம் கசந்து அழுதானா. இன்னைக்கு ஆண்டவர் பல தடவை நம்மளோட கூட பேசியும் நம்மளால் என்ன பண்ண முடியலை. சில நேரங்களில் மனம் கசந்து அழுது கொண்டு இருக்கிறோம். அதனால தான் உயிர் தெழுந்ததற்கு பிறகு இயேசு அவனிடத்துல பேசும்போது, ஐயோ உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே ஆண்டவரேன்னு சொல்கிறான். அல்லேலூயா. நமக்கு கடைசியாக தெரிஞ்ச ஜெபம் என்ன தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமா ஆண்டவரே, ஏன் என்னைய கேட்குறீங்க? அப்படி அல்ல, உன்னை மாற்றுவதற்காக, உன்னை மறுரூபப்படுத்துவதற்காக,
பரலோக ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்த சாயல் அவரோடு கூட சதா காலங்களும் இருப்பதற்காக. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இது வருகையின் காலம். எல்லா ஞானத்தோடும் தேவ பயத்தோடும் ஆண்டவரே என்னை மாற்றுங்க, மறுரூபப்படுத்துங்க. அந்த உயிர்த்தெழுதல சாயலை, அந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை நானும் என் வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்கணும் என்கிற ஒரு தரிசனத்தோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு புறப்பட்டு போவோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தரிசனம் உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் அதை உங்களுக்கும் எனக்கும் தர போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட அதிகமாக இடைபடுவாராக. வீட்டில் போய் நான் எப்பயும் சொன்ன மாதிரி எல்லா சண்டையும் இருக்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம், ஒன்றும் தவறல்ல. ஆகிலும் ஒரு தரிசனத்தோடு நம்ம புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு தரட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டேன், எனக்கு நிச்சயம் இருக்கு, நான் பரலோக ராஜ்யத்துக்கு வந்துடுவேன், அந்த உயிர்த்தெழுந்த நாளில் நானும் உயிர்த்தெழுந்துருவேன் சொல்லலை. எப்படி ஆகிலும் என்று சொல்லுகிறார். அவருக்குள்ள ஒரு நிறைவு இல்லை. இன்னும் என்னென்ன இருக்கோ தெரியலையே. அடுத்த அந்த வசனங்களை வாசித்து பாருங்க. அடைந்தாயிற்று அல்லது நான் முற்றிலும் தேறினவன் என்று நான் எண்ணாதபடிக்கு இன்னும் நான் அவரை அடையணும், இன்னும் நான் அவரை பற்றி கொள்ளணும். கிறிஸ்து இயேசு எதற்காக என்னை பிடித்து கொண்டாரோ நானும் அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன்றான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது ஆசையாய் வரணும், வாஞ்சையோடு கூட வரணும். ஆண்டவரே, எனக்காக நீர் உயிர்த்தெழுந்தீரே, அந்த சாயலை நானும் தரித்து கொள்ளணும், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நானும் பெற்று அனுபவிக்கணும். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஒரு வார்த்தையால் கேளுங்க. ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் எனக்கு தாங்கப்பா, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே ஆண்டவரே நாங்களும் உம்மோடு கூட காணப்பட எங்களுக்கு அந்த ஸ்லாக்கியம், அந்த பாக்கியம் எங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படிப்பட்ட தரிசனம் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும் என்றால், அது அப்படிப்பட்ட ஒரு மேலான கிருபைகளை நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா நான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது நாம தான் ஆயத்தமாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அவருடைய சிலுவை மரணம் என்ன தெரியுமா? அவருடைய இரத்தத்தினால நீங்களும் நானும் மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் என்ற தெரியுமா? அது நமக்கு பாதுகாப்பு. ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தேவ சமூகத்தில் நம்மை கொண்டு சேர்க்கிறதற்கான ஒரு ஆயத்தம். ஆமென். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அவருடைய மரணத்திற்கு முன்பாக இந்த மாம்ச சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட இருப்போம் என்கிற அந்த வார்த்தையை அதிகமாய் பிரசங்கித்தார். சில நேரத்தில் யோசிப்பேன், இந்த என்னுடைய அனுபவங்களில், ஆவிக்குரிய அனுபவங்களில் சில நேரத்தில் நான் யோசிப்பேன், இது ஈஸ்டர் அன்னைக்கு பேசுகிறா நல்லா இருக்குமேன்னு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அவருடைய முடிவில் ஒரு வார்த்தை இருக்கும் என்று சொன்னால், இந்த நாளிலே அவருடைய கிறிஸ்துவனுடைய வருகை ஒருவேளை இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணுமே. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே,
என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் மகிமையில் அவரோடு நான் நித்தியமா மோட்ச வீடு, நித்தியமா மோட்ச வீடு சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீடு சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அந்த உயிர்த்தெழுந்த அந்த சாயலையும் அந்த வல்லமையும் பெற்றுக்கொண்டாதான் தேவ சமூகத்தில் அவரோடு கூட இருக்க முடியும். தகப்பனே, அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்க இருதயத்துல அந்த நினைவை தாங்க. கிறிஸ்து எங்களுக்காக உயிர்த்தெழுந்தார், நாங்களும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. அந்த அனுபவத்தை எங்க வாழ்க்கையில தாங்க, எங்க குடும்பத்துக்கு தாங்க, எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை தாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவ பிள்ளைகளாகிய சபையை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாமத்தை நிர்மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போம். ஒரு பாடலை பாடும் பொழுது நம் காணிக்கை செலுத்தி விட்டு ஞானஸ்தான ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து போவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஒரு பாடலை பாடும் பொழுது காணிக்கை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை